நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரினே. நமது பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவர்களுடைய திருவருள் எப்பொழுதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். 42 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ராமகிருஷ்ணனுடைய பக்தர்கள் ராமகிருஷ்ணருடைய, அன்னை சாரதா தேவியருடைய, சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று நல்லதொரு அருமையான சமுதாயம் உருவாக்க பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலே பல பெரியவர்கள் இணைந்து இந்த பள்ளியை நிறுவினார்கள். தங்களுடைய தொண்டு, உழைப்பு இவற்றையெல்லாம் இதில் செலுத்தி மிக சிறிய அளவிலே ஆரம்பித்த பள்ளியானது இன்றைக்கு இந்த விழுப்புரத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான பள்ளியாக இருக்கின்றது. எல்லா இடத்திலும் பள்ளிகள் இருக்கின்றன, எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் பள்ளிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகுது, குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகுது, நாளுக்கு நாள் ஃபீஸும் அதிகரித்து கொண்டே போகுது. பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க, மாணவர்கள் பொதுவாக கேட்க மாட்டாங்க, இதை பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. இப்படி நம்ம குழந்தைகள் தான் நமக்கு பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எதிர்காலம் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்காகத்தான் நாம் இவ்வளோ தூரம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோன்னு சொல்லுவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைகளோடு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த குழந்தையை நாம் வளர்க்கிறது எப்படி அப்படிங்கிறது பெரும்பாலான பேருக்கு தெரியாது. என்னென்ன விஷயங்களை கொடுத்து ஒரு குழந்தையை வளர்த்து அதை ஒரு சிறந்த மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேணுங்கிறத பற்றி யாருக்குமே பெருசாக அக்கறையே இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு, துணிமணி போன்ற விஷயங்களை எல்லாம் நிறைய கொடுப்போம். அதுவும் இந்த காலத்தில் சொல்லவே தேவையில்லை, எது கேட்டாலும் உடனே 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 நாம் வாங்கி கொடுத்துட்றோம். எந்தெந்த பள்ளியில் சேர்த்துனா எவ்வளோ மார்க் வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து சேர்க்குறோம். உடனே வாங்கி எல்லாம் ஃபீஸ் கட்டி பெருசாக எல்லாத்தையும் நம்ம பண்ண தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு எது முக்கியமான தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடிவதில்லை. அதுதான் இப்போதைய சமுதாயத்தினுடைய ஒரு அவல நிலை. படிப்பறிவே இல்லாத காலத்தில் ஒரு ஊரில் 4 பேர் 5 பேர் படிச்சிருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் எல்லோரும் அமைதியாக வாழ்ந்தாங்க, எல்லோரும் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இவ்வளவு குற்ற செயல்கள் எல்லாம் இல்லை, படிப்பறிவு இல்லை. அப்போ படிப்பறிவுங்கிறது நாம் சொல்கிறோம், இப்போ ஸ்கூலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படித்தே செழிக்கிறாங்க இல்லையா, அந்த படிப்பு அப்போ இல்லை. ஆனால் எல்லாரும் நிம்மதியாக இருந்தாங்க, ஆனந்தமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, போட்டி பொறாமை இல்லாமல் இருந்தாங்க, நன்றாக உழைத்தார்கள், நன்றாக வாழ்ந்தார்கள். இப்போ எல்லாமே இருக்குது. யாராவது ஒருத்தர் இங்கே கை தூக்கி சொல்ல முடியுமா, நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அமைதியாக, திருப்தியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே இப்போ இருக்குது. முதல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சம், துணிமணிக்கு பஞ்சமெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் துணிமணி கிடைக்காது. ஒரு காலத்தில் அரிசிக்கு பஞ்சமாக இருந்தது. இன்னும் இப்படியெல்லாம் நிறைய பஞ்சம் நம்ம நாட்டில் இருந்தது. இப்படியெல்லாம் இருந்து காலத்தில் இருந்ததோட இப்போ எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நமக்கு வேணுங்கிறது பூரா கிடைக்குது. எப்போ வேணாலும் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பாட்டிலிருந்து, துணிமணியிலிருந்து, செருப்புலேருந்து எல்லாமே நாம் வாங்கிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் எல்லா வசதியும் இருக்குது. பழைய காலத்து வீடுகளை பார்க்கும்போது வீட்டில் 1-2 கட்டில் இருக்கும், வாயில் தான் எல்லாம் கீழே படுப்பாங்க, 2 சாமானம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நிறைவாக இருக்கும் வீடு. இப்போ நம்ம சாதாரணமான ஒரு வீட்டுக்கு போனாலும், ரொம்ப குறைவான சம்பளமோ சம்பாத்தியம் பண்ணுற ஒருத்தர் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வசதியுமே இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் அவரால் நிம்மதியாக தூங்க தான் முடியல. இப்போ இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? கல்வி வேணும் வேணும் வேணும்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார்.
நம்ம ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு 10 பேர் தான் படிச்சவங்க இருப்பாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்க அவ்வளவு பேர் தான் இருப்பாங்க. அப்ப சுவாமி விவேகானந்தர் 120 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னது, நம்ம நாடு முன்னேற வேண்டுமானால் கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப அதை எந்த மாதிரி கல்வி வேணுங்கிறதையும் அவர் சொன்னார். இப்ப இதே மாதிரி அறிவியல் கல்வி வேணும், தொழில்நுட்ப கல்வி வேணும், விவசாயம் குறித்த விழிப்புணர்வோடு இருக்கின்ற கல்வி வேணும், எல்லா விதமான கல்வியோடு சேர்த்து மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி வேணும் அப்படின்னு சொன்னார். நல்ல பண்புகளை ஒரு மனிதனுக்குள்ளே அமைத்து தருகின்ற கல்வி வேண்டும். மேன் மேக்கிங் எஜுகேஷன், கேரக்டர் பில்டிங் எஜுகேஷன், இது வேணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சார். இது ரெண்டும் இல்லைன்னா நம்ம எவ்வளோ படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம நாட்டில் இப்ப ஏறக்குறைய எல்லாருமே படிச்சுட்டாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் எல்லாருமே படிச்சுட்டாங்க. ஒரே ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னன்னா, நாம தினசரி பார்க்கின்ற மனிதர்கள்ல, தினசரி நம்ம பழகின்ற நம்ம உறவினர்கள்ல, தினசரி நம்மோடு இருக்கின்ற நண்பர்கள்ல எத்தனை பேர் நல்லவர்கள், எத்தனை பேர் உண்மை பேசுபவர்கள், எத்தனை பேர் நேர்மையாக வாழ்பவர்கள் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. இப்படி இருக்கும் பொழுது இதுதானா மனித வாழ்க்கை? நாம நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நமது வீட்டிலையும் சரி சமுதாயத்துக்குள்ளேயும் சரி அமைதியா இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் நாம நல்லவர்களாக இல்லாததுதான். பணமும் வசதிகளும் சுகங்களும் மட்டுமே பெரிதுன்னு நினைச்சிட்டு அதுக்காக எதையும் செய்கின்ற துணிச்சலான புண்ணிய பாவத்துக்கு அஞ்சாத ஒரு சமுதாயம் இந்த தற்கால கல்வியின் மூலம் உருவாகிவிட்டது. இந்த கல்வி நமக்கு நிறைய நாலேஜ் கொடுத்தது. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எல்லா விஷயத்தையும் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த கல்வியின் மூலம் ஒரு மனிதனை உருவாக்க முடியவில்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எந்த கல்வியானது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குமோ, அவனுடைய மனதிலே பரந்த மனப்பான்மையை கொடுக்குமோ, துன்பப்படுபவர்களிடத்திலே இரக்கத்தை கொடுக்குமோ, அவனை நல்லவனாகவும் தூயவனாகவும் உயர்ந்தவனாகவும் ஆக்குமோ, அதுதான் கல்வி அப்படின்னு சொல்ற. நம்ம கல்வியெல்லாம் எல்லாமே இருக்குது, யாரும் இல்ல. நம்ம பிள்ளைகளை நாம வளர்த்துறோம். உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு வளர்த்துறோம், நீ இந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கணும் அந்த திறமையெல்லாம் வளர்த்துக்கணும்னு சொல்லி நாம அவர்களை அனுதினமோ வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துறோம். யாராவது ஒருத்தர் நீ உண்மைதான் பேச வேண்டும், நீ சத்திய நெறியிலிருந்து தவறவே கூடாது, நீ நேர்மையிலிருந்து எக்காரணத்துக்குள்ள பிழறவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய வளர்த்த முடியுமா? எதிர்த்த வீட்டில் இருக்கிறவன் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ, நமக்கு பகையாக இருக்கிற நம்ம அண்ணன் தம்பியோட பசங்கள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதை விட இன்னும் அதிகமா நீ சம்பாதிக்கணும். என்ன பண்ணுவே தெரியல, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். அந்த சமுதாயம் தான் இப்போ சாதாரணமான ஒரு அலுவலகத்தில் போய் நம்ம அலுவலக உதவியாளர் 50 ரூபா நம்ம கிட்ட லஞ்சம் கேட்கறதுல இருந்து IAS ஆபீசர் கலெக்டராக உட்கார்ந்து இருந்து 500 கோடி ரூபாயை அடிச்சு தள்ளுறது வரைக்கும் நடக்கிறது. இதுதான். எல்லாருமே படிச்சவங்க, ஆனால் அந்த கல்வியினால் அவர்களை ஒரு மனிதனாக உருவாக்க முடியவில்லை. எல்லாரும் படிச்சவங்க, எல்லாருமே நிறைய படிச்சிருக்கிறாங்க, தெரியாத விஷயமே கிடையாது. IAS ஆபீசருக்கு தெரியாத விஷயமா, IPS ஆபீசருக்கு தெரியாத விஷயமா? யாரு லஞ்சம் வாங்காத யாரு இருக்கிறா? ஊழல் பண்ணாம யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் படிச்சவங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ஒரு VA கிட்ட போய் ஒரு சர்டிபிகேட் கேட்டோம்னா பணம் கொடுக்கிறோம். அந்த ஒரே ஒரு ஆள் ஒரு உடைஞ்ச பில்டிங்ல, கவர்மெண்ட் பில்டிங் பெரும்பாலும் உடைஞ்சுதான் இருக்கும், அந்த உடைஞ்ச பில்டிங்குள்ள உட்கார்ந்து இருப்பார், நோட்டு புத்தகமா அடி கிடக்கும். அங்க போய் நாம எதையாவது கேட்டோம்னா கொடுக்கறத கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வர வேண்டியது. அந்த ஊர்ல நாம 2000 பேர் வசிப்போம், 5000 பேர் வசிப்போம். அந்த ஒரே ஒரு ஆள் நம்மளை பணத்தை வாங்கிட்டு தான் அந்த சர்டிபிகேட் கொடுப்பார். உண்மையா இல்லையா? அதுதான் நடக்குது. இதுல ஆரம்பிக்கிறது நம்ம ஊர்ல மூலையில இருக்கிற ஒரு கட்டடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. பெரிய பெரிய இடத்துல பிளான் போட்டு ஒரு அணைக்கட்டு கட்டுறோம், ஒரு மேம்பாலம் கட்டுறோம், 500 கோடி 2000 கோடி 3000 கோடியில எவ்வளவு கமிஷன் யார் யாருக்கெல்லாம் போகணும்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து பின்னாடி தான் அந்த வேலையை ஆரம்பிக்கும். இந்த அவல நிலைக்கு தான் நம்ம நாடு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. இவங்கெல்லாம் சுரண்டி எடுத்தது போக கூட இன்னும் நம்ம நாட்டில் நல்ல வளங்கள் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்குது. உலகத்தில் இன்னும் பல நாடுகள் நம்ம கிட்ட இருக்கிற டெலிபோன், நம்ம கிட்ட இருக்கிற இந்த செல்போன் எல்லாம் வராத நாடுகளே பலது இருக்குது.
இதையெல்லாம் மீறி நல்லது நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே பெற்றோர்களாகி அவங்க கிட்ட நாங்க சொல்றது என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்க பாடுபடுங்க. நீங்க விரும்பிய வகையில் அவங்க படிப்பாங்க, எல்லாரும் நிறைய பெரிய வேலைக்கு போயிடுவாங்க. அவர்கள் மனிதனாக இல்லாத கட்சத்துல உங்களுடைய கடைசி காலமானது நரகத்துல தான் இருக்கு. பெற்றோரை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறேன், வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லி எல்லாரும் எங்கெங்கயோ போயிடுறாங்க. அனாதைகளாக பெற்றோர்கள் ஆகிக்கொண்டே வருகிறாங்க. இப்ப நீங்க உங்க உட்கார்ந்து இருக்கிற இள வயசு பெற்றோர்கள்லாம் முதியவர்கள் ஆகும்போது பசங்கள்லாம் எங்க இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதோட சேர்த்து அவர்களுடைய மனதில் அன்பும் பண்புகளும் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை கடைசி 15-20 வருடம் நரகம்தான். ஆகவே அது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ண மடங்கள் போன்றவர்கள் பள்ளிகளை நாம நடத்துகின்றோம். இங்க குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம சொல்லிக் கொடுக்கின்றோம். நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்க நெறிகள், நன்னெறிகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு வீட்டிலும் எப்படி நல்லா இருக்கணும், ஒரு சமுதாயத்திலும் எப்படி நீ உயர்ந்து இருக்கணுங்கிறத நாம சொல்லிக் கொடுக்கிறோம். ஆகவே இந்த பள்ளியில படிக்கின்ற நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெரும் பாக்கியம் செய்தவர்கள். நிறைய ஸ்கூல் இருக்குது. இதுல நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இதை விட நல்ல ஸ்கூல் எல்லாம் இருக்கலாம். நான் சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இதை விட பெரிய ஸ்கூல் இருக்கலாம், இதை விட நல்ல 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 அமைப்பு உள்ள ஸ்கூல்ல இருக்கலாம். ஆனாலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்துதான் இந்த சூழ்நிலையிலிருந்து, அருமையான இந்த ஆன்மீக சூழ்நிலையிலிருந்து இதை படிக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய புண்ணியம், நீங்க செய்த பெற்றோராகிய நீங்க செய்த புண்ணியம் பின்னாடி இருக்குது. சுவாமிஜி இப்போ ஸ்ரீ ஜெய் ராமகிருஷ்ணன் உடனே எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஜெய் ராமகிருஷ்ணா எல்லாரும். அது இதெல்லாம் வேற எந்த பள்ளியோட போய் படிக்க முடியும்? இறைவனுடைய திருப்பெயரை சொல்றதன் மூலம் பெறுகின்ற பெரிய புண்ணியத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். ஆகியவை இந்த நல்ல நாளில பெற்றோர்களாகிய உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வேண்டுகோள், இந்த சமுதாயத்திற்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பஞ்சமாகிய நல்லவர்களுக்கு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு உங்களுடைய குழந்தைகளை இந்த நாட்டு நலனுக்காக, தேச சேவைக்காக உங்களுடைய குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்று கூறி, எல்லாம் வல்ல பரம்பொருள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.